ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி டே 11. நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக மிட் மார்னிங் மீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் காலையில் ஒரு 8:30 போல் லெமன் வித் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ டைம் 10:30 ஆகுது. நான் மிட் மார்னிங் மீலுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். இது ஒரு 3/4 வெள்ளரிக்காய் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். பாய். லன்ச் டைம் வந்தாச்சு. டைம் 12:30 ஆகுது. நான் லஞ்சுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃப்ளோர் ரோட்டியும் அது கூட பீர்க்கங்காய் ஒயிட் கிரேவியும் பண்ண போகிறேன். யூஸ்வலாக ரோட்டி சப்பாத்திக்கு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு குருமா, இல்லைன்னா வெஜிடபிள் குருமா, மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீர்க்கங்காய் ஒயிட் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் ஒயிட் கிரேவிக்கு நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வாட்டர்மெலான் சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன், பூசணிக்காய் விதை பம்கின் சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன், சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன். இது கூடவே நான் பச்சை மிளகா, பீர்க்கங்காய், தேங்காய் அரை மூடி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ தேங்காய், இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் பச்சை மிளகாவோடு சேர்த்து நைஸாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்க போகிறேன். திப்பி எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயை தாளித்து போட்டுட்டு அது வெந்தப்புறம் கிரேவி சேர்த்து கறி பண்ண போகிறோம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகத்தை தாளிச்சுக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தண்ணி காயின்றனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து மூடி வச்சு இதை நல்லா வேக விடணும். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, அதுலேருந்து வர தண்ணியிலே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது நட்ஸு சீட்ஸு தேங்காய் இருக்கிறனால கெட்டியாகும். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இனி இது மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேணுன்ற அவசியமும் கிடையாது, டக்குன்னு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பீர்க்கங்காய் ஒயிட் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை சப்பாத்தி, ரோட்டி இது ரெண்டுத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈவினிங் டின்னருக்கு மீட் பண்ணலாம். பாய். ஆஃப்டர்நூன் நான் ஒரே ஒரு ரோட்டி தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் 4 o'clock ஆகுது. நான் பொரியில் செஞ்ச உப்புமாவும் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டும் 2 சின்ன பஜ்ஜியும் எடுத்துக்கிட்டேன். இந்த பஜ்ஜி கற்பூரவள்ளி அந்த செடியில் இருக்க இலையில செஞ்சுருக்க பஜ்ஜி. ஆயில் ஃப்ரைட், டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் பசிக்கிறனால வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நான் அதை எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம டின்னருக்கு பார்க்கலாம். ஹாய் ஹலோ. டைம் ஈவினிங் 6:30 ஆகுது. இது என்னோடய டின்னர் டைம். நான் பிளான் பண்ண மாதிரி 6க்கு முன்னாடி என்னால் டின்னர் கம்ப்ளீட் பண்ண முடியல இன்றைக்கி. ஏன்னா ஈவினிங் 4க்கு நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டனால ரொம்ப ஹெவியாக இருந்தது. நான் டின்னருக்கு ஒரு மல்டிக்ரெயின் தோசை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது கூட பீர்க்கங்காய் நம்ம கிரேவி செஞ்சோம் இல்லையா, அந்த தோலில் சட்னி அரைச்சிருந்தோம். அந்த சட்னியை வச்சு நான் ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 grams அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பியும் 9க்கு தான் சாப்பிட போகிறோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. See you tomorrow. Bye bye. Good night.